ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் நல்லவர் என்று? ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட வந்திருக்கிறவங்க ஒவ்வொரு ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும். 1 Corinthians chapter number 12 verses 12 to 27. எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுவாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியிலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். சரீரமும் ஒரே அவயமாயிராமல் அநேக அவயங்களாய் இருக்கிறது. காலானது நான் கையாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயமல்ல என்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாயிராதோ? காதானது நான் கண்ணாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயமல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாயிராதோ? சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? தேவன் தமது சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவையெல்லாம் ஒரே அவயமாயிருந்தால் சரீரம் எங்கே? அவயங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுதலே என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. மேலும் சரீர அவயங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவர்களுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணமில்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். உடைய கிருபை உடைய இரக்கத்திற்காக நன்றி. இந்த நாளில் கூட நாங்கள் உடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்க. எங்களுடைய காதுகளை எங்களுடைய சிந்தைகளை நாங்கள் ஒருமுகப்படுத்துகிறோம். உமக்கே துதி கன மகிமை இரட்சகன் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. நம்ம கடந்த 2-3 வாரங்களாக தொடர்ந்தீச்சியாக நாம் சபை எப்படி இருக்கணும் அப்படின்றது குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம். சபை ஒன்றாக இருக்கணும் அப்படின்ற குறித்ததை பார்த்தோம். போன வாரத்திலையும் அதே ரீதியில் சபை எப்படி செயல்பட வேண்டும் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அதன் தொடர்ந்தீச்சியாக அப்போஸ்தலர் பவுலினுடைய எழுத்திலே எழுதப்பட்ட கொரிந்தியர் புத்தகத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். குறிப்பாக டைவர்சிட்டி ஆஃப் த கார்டன், த பியூட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட். நம் வித்தியாசமானவர்களாய் இருந்தாலும் அதன் மத்தியிலும் எவ்வளவு சிறப்பாய் செயல்பட வேண்டும் என்பதை குறிப்பிடும் விதத்தில் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி படைக்காம வித்தியாசமானவர்களாய் வெவ்வேறு குணாதிசயங்களை, பல்வேறு திறமைகளை, தாளந்துகளை ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கிறார். அது நல்லது. அதுக்கு தான் வேதத்தில் சபையை குறித்து சொல்லும்பொழுது சபை ஆண்டுடைய சரீரமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு அனாலஜி, ஒரு மெட்டஃபரை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்க. அவர் சொல்லிட்டு அநேக விதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லி சரீரத்தில் எப்படி
ஒவ்வொரு அவயங்களும் முக்கியமோ அதே போல சபைக்குள்ள நம்ம எல்லாரும் முக்கியமானவர்கள், நீங்கள் எல்லாரும் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி முக்கியத்துவப்படுத்துகிற வீதியில அப்போஸ்தலனாகிய பவுல் பன்முகத்தன்மை உடையவர்களாக இருந்தாலும் அது நல்லது என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். சரி, தொடர்ந்தேர்ச்சியாக பார்ப்போம். அப்படியானா உதப்பட்டு போடுங்க. த டேஞ்சர் ஆஃப் மோனோகல்ச்சர். பல்வேறு இடங்களில் பல ஏக்கர்கள் ஒரே பயிரை போட்டிருப்பாங்க. இப்போ இது வந்துட்டு ஒரு கோதுமை வீட்டில் இது கார்ன், சோளம், மக்காச்சோளம் விளைவிக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலத்தை பார்க்கிறோம். அந்த நிலம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு தெரியல. 1 கிலோமீட்டர் இருக்கலாம், 1/2 கிலோமீட்டர் இருக்கலாம். அவ்வளோ பெரிய, எங்கே பார்த்தாலும் ஒரே மாதிரி பயிர், ஒரே ஹைட்டில் அழகாக வாழ்ந்துருக்குது. பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. ஆனால் இந்த பயிர் இப்படி பயிரிடுவதில் ஒரு பூச்சி பிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பூச்சி பிடிச்சதுன்னா ஹெக்டேர் கணக்காக இருக்கிற அவ்வளவு பயிரும் ஒரே நேரத்தில் அழிஞ்சு போயிடும். ஏன்னா அது ஒரு வகையான பயிர். அதில் ஒரு பர்டிகுலர் பூச்சி வந்துச்சுன்னா அந்த பூச்சியினால் ஒரு தாக்கம் உண்டாச்சுன்னா அது எத்தனை ஏக்கராக இருந்தாலும் அது என்ன பண்ணும், முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விடும். அதே போல் இன்னொரு படத்தை பார்ப்போம். இது ஒரு ட்ராபிக்கல் கார்டன், ஒரு தமிழில் சோலை, சரியா, சோலை வனம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. சோலைனா என்னது? சோலைனா அதுக்குள்ள பல்வேறு விதமான மரங்கள், செடிகள், பூக்கள் அப்படி இருக்கும். இப்போ நம்ம பிரின்ஸ் இங்கே இருக்கார் இல்லையா, பிரின்ஸ் எல்லாம் அவங்க ஊர் கொடைக்கானல். அவங்க ஊருக்கு போனீங்கன்னா அங்கே சோலை இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா போய் அந்த ஹில் டாப்பு அப்படி பார்த்துட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வர்றது மாத்திரம் இல்லை, அங்கே போய் பாருங்கள். ரெயின் ஃபாரஸ்ட் போய் பாருங்கள். அந்த சோலையில் போய் பார்த்தீங்கன்னா அது போகிறதே ஒரு அழகு. ஏன்னா காலையில் ஒரு ப்ரீஸ் வாக்குன்னு கூட்டிகிட்டு போங்க. போகும்போது நீங்கள் யாரும் பேசக்கூடாது, விட்டால் விடிய 5 மணிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. மலையில் ஒத்தபடி பாதையில் நடக்கிற மாதிரி நடக்க வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது யாரும் பேசக்கூடாது, அமைதியாக வரணும். எல்லாரும் இடது பக்கமாக, வலது பக்கம் பெரிய பல்லாக இருக்கும், இடது பக்கமாகவே சாஞ்சிட்டே நடக்கணும்னு வாங்க. இப்படி ஒரு சோதனை அப்படின்ட்டு இருக்கோம் நமக்கு. ஆனால் அப்படி இடது பக்கமாகவே சாஞ்சிட்டு, ஏன்னா இந்த பக்கம் பள்ளம், அதனால் இப்படி சாஞ்சிட்டே நடந்து பொறுமையாக அவங்க சொல்கிற மாதிரி கேட்டுட்டு போனோம்னா போய் சேர்ந்துடலாம், இல்லைன்னா போய் சேர்ந்துருவோம். விளங்குச்சா? அதனால் அப்படி நடந்து போனோம்னா அப்படி காலையில் போய்க்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான சத்தம், குயில் கூவும், மைனா பாடும், பல்வேறு விதமான சின்ன சின்ன பறவைகள், சின்ன சின்ன பூச்சிகள், கிரிக்கெட், அதோட சத்தம் எல்லாமே ஒரே டைமில் கேட்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஓடும், தண்ணி குட்டியாக சின்ன சின்ன அருவி ஓடிட்டு இருக்கும், ஊத்து இருக்கும். அப்படி எல்லாமே இது என்ன ஒரு பெரிய வித்தியாசமான உலகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற அளவில் நம்ம ஊர்லங்க, இந்தியாவிலங்க, தமிழ்நாட்டிலங்க இதெல்லாம் இருக்குது. போய் பார்க்காதவங்க இருக்காங்க. கேரளாவில் இருக்குது, சரியா? நீங்கள் போய் பார்க்கலன்னா போய் பாருங்கள். சோலை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோலையை போய் பாருங்கள். அப்படி இப்போ ஊட்டி பக்கத்தில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். கல்லார் பக்கத்தில் இருக்குது, சரியா? மை சையிங் கரெக்ட், ஓகே. அந்த கல்லார்கிட்ட இருக்குது. ஸோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. உள்ளே போனீங்கன்னா ஒரு 4 முழுக்க இருக்கலாம் போல் இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த சோலையில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான செடிகள், மரங்கள், பழ வகைகள் எல்லாமே இருக்கும். இது இருக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இல்லாட்டாலும் இது ஒன்றோடு ஒரு பல்வேறு பன்முகத்தன்மை உடைய செடிகளாய், மரங்களாய் இருக்கிறதுனால ஒரு பெரிய மரம்,
அப்புறம் ஒரு குட்டி மரம், ஒரு சின்ன செடி, ஒரு குட்டி குட்டி பூ அப்படி இருந்தாலும் இது எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பதுனால அந்த இடத்துல வியாதியே வராது. ஒரு இல்லையே சொல்லுவோமா, ஒரு வியாதியே வராது. ஏனென்றால் ஆண்டவர் அப்படிதான் படைச்சிருக்காரு. இது நேச்சுரலாகவே அப்படிதான் இருக்கு. அதனால ஒரு 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 பூச்சி, ஒரு ஒரு செடி இருந்துச்சுன்னா அந்த செடியில் இருக்கிற வாசனையினால அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற பகுதியில் எந்த விதமான பூச்சிகளே வராது, பூச்சியே வராது. இட்ஸ் அ ரெப்லண்ட் பிளான்ட். அதுக்கு வந்துட்டு ஒரு அழகான பேர் கூட இருக்கு, சரியா? இட் இஸ் கால்டு பெர்மா கல்ச்சர் அப்படின்ட்டு. ட்ராபிக்கல் கார்டனில் பெர்மா கல்ச்சர் கில்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெர்மா கல்ச்சர் கில்டில் நடக்கிறது என்னவென்றால், ஒரு செடி இன்னொரு செடிக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. அதில் கூட செடிகள் வகைகளில், பயிர்கள் வகைகளில் நைட்ரஜனை வந்து நிறையா வெளிக்கொண்டு வருகிற செடிகள் இருக்குது. அப்பேற்பட்ட செடிகளை நம்ம சேர்த்து பயிரிடும் போது அதற்கு தேவையான சூழ்நிலைகள், பருவநிலைகள் எல்லாவற்றிலும் தங்கி வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு அங்கே இருக்குது. எந்த விதமாக பூச்சி பக்கத்தில் வராது. மற்ற பெரிய பழங்கள், பழவைகள்லாம் ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அதுக்குள்ளே ஒரு வாசனை இருக்கும். அந்த வாசனை நமக்கு பிடிக்கும், ஆனால் பூச்சிகளுக்கு பிடிக்காது. அதே நேரத்தில் அங்கே மகரந்த சேர்க்கையை பற்றி போன வாரத்தில் பார்த்தோம் இல்லையா? அந்த மகரந்த சேர்க்கை உண்டாகுவதற்கான பூக்கள் நிறையா இருக்கிறதுனால அப்பேற்பட்ட அழகான பட்டாம்பூச்சிகள், தேனீக்கள், இல்லை வௌவால்கள், இப்பேற்பட்ட மகரந்த சேர்க்கையை உண்டாக்குகிற அந்த இடத்துல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையினால எந்த விதமான வியாதியும் வராமல் தடை செய்கிற பூச்சிகள், பறவைகள் வந்து செல்வதற்கான ஒரு இயற்கையான சூழ்நிலை உண்டாயிருக்கும். அதே போல தான் சபையும். என்னைய மாதிரியே எல்லாரும் இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு ஊழியக்காரர், ஒரு தலைவர், ஒரு ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிற ஒரு கருவி, ஒரு சகோதரி, ஒரு சகோதரனா பொறுக்கிற 9 பேரும் உங்களை மாதிரியே இருக்கணும், உங்களை மாதிரியே ட்ரெஸ் பண்ணணும், உங்களை மாதிரியே ஜோம் பண்ணணும், உங்களை மாதிரியே பாட்டு படிக்கணும். இப்படி தான் இருந்தால் இப்படி இருக்கணும், இல்லைன்னா இருக்கக்கூடாது அப்படி என்று சொல்லி ஆண்டவர் சபையை ஏற்படுத்தப்படாமல் பல்வேறு பன்முகத்தன்மை உடையவர்களாக இருந்தாலும் ஒரே சபையில் ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க, ஆண்டவரை மகிமைப்படுத்த நம்ம எல்லாம் கிறிஸ்துவாகிய சரீரத்தில் அங்க கிறிஸ்துவாகிய ஆண்டவராகிய இயேசுவை தலையாய் கொண்டிருக்கிற சபையாகிய சரீரம். அந்த சரீரத்தில் ஒவ்வொரு அவயங்களும் முக்கியம் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவா இந்த வேத வாக்கியத்தினோட சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமா? ஒருவேளை நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி யோசிச்சா, ஒரே மாதிரி பாடினா, ஒரே மாதிரி அபிஷேகத்தில் இருந்தால், ஒரே மாதிரி எல்லா ரீதியிலும் செயல்பட்டால் ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஆனால் அப்படி ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்கறதில்ல. வேத வசனத்தில் அப்படி உங்களை எதிர்பார்க்கறதில்ல. ஆண்டவர் பல்வேறு விருப்பு வெறுப்புகளை உடையவர்களாக இருந்தாலும் நாம் ஒரே சரீரமாய் ஆண்டவருக்காக வாழ்வதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். விசுவாசிங்க அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படின்னா நம்ம வாசித்த இந்த வேத பகுதியில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்தியர் புத்தகமே, நாம் வாசிக்கிற 1 கொரிந்தியர் புத்தகம் உண்மையான முதல் நிருபம் அல்ல, இது 2வது நிருபம். 5ஆம் அதிகாரத்தில் வாசிச்சிங்க உங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே உங்களோட எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படின்னா நம்ம இப்போ வாசிக்கிறது 2வது நிருபம். இந்த நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒவ்வொரு பிரச்சனைகள், அந்த கொரிந்து சபையில் இருக்கிற பிரச்சனை குறித்து பேசுகிறார். அப்படி சொல்லும்பொழுது தான் இந்த கொரிந்து சபையில் ஒரு மனத்தோடு இருக்கணும், எல்லாரும் பல்வேறு வித்தியாசமான விருப்பு வெறுப்புகளாக இருந்தாலும் அவர்களெல்லாம் ஒரே சரீரமாய் செயல்படணும் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது நாமெல்லாம் ஒரே சரீரமாய் இருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது அது சபையான கொரிந்து சபைக்கு அது ஒன்றும் புதுசு இல்லை. ஏனென்றால்
ரோம அரசாங்கம், ரோம சாம்ராஜ்யத்தில் நம்மெல்லாம் ஒரே சரீரம் அப்படின்னா அது எல்லாருக்குமே புரியும். என்னன்னா சபையில் சரீரத்தில் எப்படி இருக்கு? தலை இருக்கு, தோல் இருக்கு, வயிற்று பகுதி இருக்கு, கால் பகுதி இருக்கு. அப்படியாகவே ரோம அரசாங்கத்திலையும் ரோம சாம்ராஜ்யத்திலையும் வாழ்கிற மக்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ், ஒருத்தங்க ரொம்ப ரிச் அண்ட் ஃபேமஸ், எல்லாரும் செல்வாக்குடையவர்கள், வசதி படித்தவங்க, பணக்காரங்க, ஐஸ்வர்யவான்கள், அப்புறம் ஆளுகிற வர்க்கம், ஆழவந்தான் வர்க்கம், அப்படி நாங்கள்லாம் ஆழவந்தான் பரம்பரைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அங்கேயும் அப்படி ஒரு கூட்டம் இருந்திருக்கு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க? ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப கடினமாக உழைக்கிறவங்களா இருப்பாங்க. ஒரு சிலர் ரொம்ப பாவப்பட்டவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட மக்கள் ஒவ்வொருத்தரையும் நீ இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கணும். என்ன பண்ணக்கூடாது? நீ என்ன பண்ண? நீ என்ன காலில் இருக்கு? நீ கால் அளவுல தான் இருக்கணுமே ஒழிய என் பக்கத்தில் உட்காரணும் யோசிக்கக்கூடாது. அப்படி ரோமர் மக்கள் இந்த சரீரம், நம்ம எல்லாம் சரீரம், ஆனால் நீ காலு தான். நீ கால் என்ன பண்ணக்கூடாது? மேலே ஏறி வரக்கூடாது. நீ தோல்னா தோலாகவே இருக்கணும். நான் எப்பவுமே தலையாகவே இருப்பேன். அப்படி ஜனங்களுக்குள்ளாக வேறுபாடுகளை கொண்டு பல்வேறு நிலைகளை கொண்டு அந்த நிலையிலேயே அவர்கள் ஒரே சரீரமாக செயல்படுவோம். வேலை என்ன? கால் தானே, நீ கால் வேலையை மாத்திரம் பார்த்துட்டே இருன்னு சொல்லி வித்தியாசமான இங்கே என்ன பார்க்குறோம்னா, இவர்கள் எப்போவுமே மற்றவங்களை சப்ரஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சப்ரஸ் த லோவர் கிளாஸ். டெல் த லோவர் கிளாஸ் ஸ்டே இன் யுவர் லேன். யூ எக்ஸிஸ்ட் டு சர்வ் த எலிட். பணக்காரங்களுக்கும் ஆதிக்க வர்க்கத்திற்கும் சேவை செய்கிறது தான், வேலை செய்கிறதுக்காக தான் நீ பிறந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி நம்ம ஊரில் ஜாதி இருக்குதோ, பல்வேறு நாடுகளில் குடும்பங்கள் இருக்குதோ, இல்லைன்னா ட்ரைப் இருக்குதோ, அதே போல் ரோம அரசாங்கத்திலையும் ரோம ராஜ்யத்திலையும் ரோமர்கள் மத்தியில் இப்பேற்பட்ட பழக்கம் இருந்துச்சு. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, சபை அப்படி செயல்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால தான் சொல்றாரு, சபை அப்படி நீ யூதராயிரு, கிரேக்கராயிரு, அடிமையா இருக்கு, சுவாதீனரா இருக்கு, எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா நான் இதில் பங்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் பார்க்கலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ யாரா வேணாலும் உலகத்தில் இரு, சபைக்குள்ளே வந்தனா நாமெல்லாம் ஒரே சரீரம். அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களுக்குள்ள நான் காலு, நான் கை, நான் தலை, அதனால நான் ஒசத்தி, நான் ரொம்ப கீழே அப்படின்றது கிடையவே கிடையாது. அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, சுவாதீனர் என்றும் இல்லை, நாங்கள்லாம் அடிமைகள் என்றும் இல்லை. எந்த விதமான பேதமும் இல்லாம சபைக்குள்ள உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே தலைப்பு ஆண்டவருடைய பிள்ளைகள். சத்தமலையிலே சொல்லுவோமா? சத்தமலையிலே சொல்லுவோம். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் சொல்ல, நீ என் பிள்ளை, நாங்களாம் லேடிஸு, நாங்கள்லாம் ஜென்ஸு, அதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கட்டும். ஆனால் சபைக்குள்ள எல்லாரும் சரி சமம். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்படிதான் ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். அதனால கிரேஸ் டிஸ்ட்ராய்ஸ் யுவர் ஸ்டேட்டஸ் நோ மேட்டர் ஹூ யூ ஆர் அவுட்சைட் த வேர்ல்ட். நீங்கள் பெரிய ஆஃபீஸராக இருக்கலாம், நீங்கள் பெரிய அப்பாட்டக்கராக இருக்கலாம், நீங்கள் எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சபைக்குள்ளே வந்தால் நீங்களும் நானும் ஒன்று தான். சத்தமாலையில சொல்லுவோமா? நீங்கள் இப்போ தான் கிறிஸ்துவுக்குள்ளே வந்திருப்பீங்க. நாங்கள் பிறந்ததுலேருந்தே பரம்பரையா கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்திருக்கோம். யாரா நீ இருந்தாலும் ஆண்டவர் உன்னை எப்படி தான் பார்க்குறார்? அவருடைய பிள்ளையாக தான் பார்க்குறார். சத்தமாலையில சொல்லுமா?
அல்லேலூயா. அப்படின்னா கிருபை, தேவனுடைய கிருபை உங்களுக்குள்ள வந்தாலும் எந்த விதமான ஏற்ற தாழ்வுகள் எல்லாவற்றையும் உடைத்து அனைவரும் கிறிஸ்துவுக்குள் சரிசமமே என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கோடிட்டு காட்டுகிறதை இந்த வேத வசனம் நமக்கு உணர்த்துகிறது. 18வது வசனத்தை நம்ம வாசிச்சு பார்ப்போம்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன், எல்லாரும் வாசிப்போமா, தேவன் தமது சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். யார் வச்சா? ஆண்டவர் வச்சா. நம்ம போய் ஒட்டிக்கல, நீங்களும் நானும் போய் ஒட்டிக்கல. நான் என்ன இருக்கிறேன், நான் இருந்தா தலையா தான் இருப்பேன், நான் இருந்தா கண்ணா தான் இருப்பேன், நான் இருந்தா இப்படி தான் இருப்பேன் சொல்லிட்டு நாம ஒட்டிக்கல. ஆண்டவர் நம்மை ஒன்றாக்கி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாம் கரங்களை வைத்து இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் மாஸ்டர் டிசைனர். அவர் தான் உங்களையும் என்னையும் அவருடைய சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் சரீரத்திலே வைத்தார். அப்படி ஆண்டவர் வைக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். இப்படி ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். சகல விதமான என்ன சொல்றது, மலைகள், பள்ளத்தாக்குகள், ஆறுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்தார். அவர் தன்னுடைய கரங்களையே போட்டு அவர் விசேஷித்தவர்களாய் உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நீங்களும் நானும் எப்படியோ தப்பி பிறந்தவங்க யாருமே கிடையாது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? You are not an accident, in the presence of God. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில விசேஷித்தவர்களாய் உங்களை பார்க்கிறார். நீங்க முக்கியமானவங்களாய் பார்க்கறதுக்கு அழகா இருக்கீங்களோ, அசிங்கமா இருக்கிறீங்களோ, நல்லா இருக்கீங்களோ, நல்லா இருக்கலையோ, உங்களுடைய உலக வாழ்க்கையில நீங்க பல்வேறு செல்வாக்குகளுடையவராக இருக்கிறீங்களோ இல்ல செல்வாக்கு இல்லாதவர்களாய் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை எப்படிதான் பார்க்கிறாரு, நீங்கள் முக்கியமானவர்கள். பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்க, நீங்க முக்கியமானவர்கள். அல்லேலூயா. அதுவும் தெரியாதவங்களை பார்த்து சொல்லுங்க, வைஃபையை பார்த்து சொல்லுங்க, அந்த அம்மா தான் ஏற்கனவே முக்கியமாக தானே இருக்காங்க. பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்க, முன்னாடி இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, பின்னாடி இருக்க பார்த்து சொல்லுங்க, நீங்க முக்கியமானவர்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் கிறிஸ்துவின் சபையில நீங்க முக்கியமானவர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படிதான் ஆண்டவர் பார்க்கிறார். அதனால தான் சொல்றாரு, கண்ணு சரீரம் முழுவதும் கண்ணா இருந்தா எப்படி இருக்கும், பெரிய பல்பு மாதிரி. ஒரே ஒரு கண்ணு மாத்திரம் இப்படி இப்படின்னு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், பார்க்கறதுக்கே சகிக்காது. வெறும் காது மாத்திரம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், பார்க்கறதுக்கே சகிக்காது. வெறும் கால் மாத்திரம் நடந்து போனா எப்படி இருக்கும், சரியா இருக்காது இல்லையா? அதுபோல தான் ஆண்டு வெறும் தலை மாத்திரம் இருந்துச்சு என்ன பண்ணுவோம், எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்மள யோசிச்சு பார்க்கவே முடியல. ஒரு முழு சரீரமாக இருந்தால் தான் அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்ல, நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, சேவண்ட சபையில் உலகம் பார்க்குற மாதிரி இல்லை, சோசியல் ஸ்டேட்டஸை வச்சு இல்லை, பேங்க்கில் எவ்வளோ காசு வச்சுருக்குன்னு இல்லை, நீங்கள் என்ன ஜாதின்னு இல்லை, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க. நிறைய பேர் அப்படி கேட்பாங்க, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க, எந்த ஊருக்காரங்க, இப்படி எந்த விதமான காரணிகளையும் வச்சு உங்களுக்கு மதிப்பு கொடுக்கலாமா வேணாமா என்று பார்க்காம நீங்க கர்த்தருடைய பிள்ளை. அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க யாரு? நானே சொல்லுங்க, நானு கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய மகன், கர்த்தருடைய மகள். அல்லேலூயா. ஆண்டு நம்ம எல்லாருக்கும் ஒரு புதிய அடையாளத்தை கொடுத்துக்கிறார். அல்லேலூயா. உலகம் கொடுக்கிற விதத்தில் இல்லை, உலகம் பார்க்கறது நம்மள ஆண்டு கொடுக்கிற ஒரு புதிய அடையாளம். நீங்கள் விசேஷித்தவர்கள், முக்கியமானவர்கள். அப்போ 21 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது வேத வசனம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்க என்ன சொல்லப்படுது, கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையான காலை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. அப்போ தாளந்து நிறைந்தவர்கள், கிருபை நிறைந்தவர்கள், அபிஷேகம் நிறைந்தவர்கள், பல்வேறு நல்ல குணாதிசயர்கள், அவங்க மாத்திரம்தான் இருக்கணும். வேற எல்லாரும் வெளியே போயிருங்கப்பா அப்படி யாரும் ஒருத்தரை சொல்லக்கூடாது. ஒவ்வொருத்தரும் சபையில
அவசியம். அல்லேலூயா சொல்லுவோமா? வசனம் சொல்லுது, அங்க போட்டிருக்கு, சரீர அவயங்களில் பலவீனம் உள்ளவைகளே காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாயிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படிதான் ஆண்டவர் பார்க்க, யூ ஆர் இன்டிஸ்பென்சிபிள், யூ ஆர் மென்ட் டு பி ஹானர்ட். நீங்க உடைந்த பாத்திரமாய் இருந்தாலும், அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, போட்டிருக்கு, எப்படி போட்டிருக்குது, அவைகள் காணப்படுகிற மிகவும் வேண்டியவைகளாக இருக்கிறது. 23, சரீர அவயங்களில் கனவீனமாக காணப்படுகிறவர்களுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம், அதில் நம்ம லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். நம்ம லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. அப்போ வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், எப்பா நீ உடைந்து போயிருக்கியா, நீ தனித்து விடப்பட்டவனாய் தனித்து விடப்பட்டவளாய் வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில், உங்களுடைய வேலை பல்வேறு ரீதியில் சரீர பிரகாரமாக பலவீனப்பட்டு வியாதிப்பட்டு பலவிதமான உபாதைகளோட நீங்க இருக்கிறீங்களா? அப்படின்னா ஆரோக்கியமானவங்களாம் இங்க இருங்க, மற்றவங்களாம் போயிருங்க, உடைஞ்சு போனவங்களாம் தள்ளி போயிருங்க, எல்லாரும் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க மாத்திரம் அப்படி என்று எந்த விதமான வேதங்கள் இல்லாம உடைக்கப்பட்டவர்கள், நொறுக்கப்பட்டவர்கள், எந்த விதத்தில் முன்னாடி வராத அவங்கள பார்த்து நீங்கள் கனமுள்ளவர்கள், அல்லேலூயா சொல்லுவோமா? கனமுள்ளவர்கள், அலங்காரப்பட வேண்டியவர்கள். உடைந்த பாத்திரம் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை கொண்டு பயன்படுத்த வேண்டுகிறார், மிகவும் வேண்டியவைகளாயிருக்கின்றன. அப்படிதான் அப்போஸ்தலனாகிய பவுல் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், இந்த காலை வேளையில் உங்களுக்குள்ளாக எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும், நீங்கள் பலவீனமுடையவர்களாக இருந்தாலும் உங்களை பலப்படுத்துகிறதுக்கு தான் நம்ம ஒரே சரீரமா இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க உடைக்கப்பட்டிருப்பீர்களா? உங்களோட உடைக்கப்பட்ட நேரத்திலையும் ஆண்டவருக்காக விசுவாசத்தில் நிலைத்து நிற்க நம்ம சபையாய் ஒன்றாய் இருப்பது அவசியம். சத்தமாலியில சொல்லுவோமா? அப்படிதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்க பலவீனப்பட்டவர்களை பலப்படுத்துங்கள், சரீரத்தில் என்ன சொல்றது, அலங்கோலமானவர்களை அலங்காரமாக்குங்கள். அல்லேலூயா. கனவீனமானவர்களை கனப்பெறுங்கள். அவங்க யாருக்கும் வேண்டப்பட்டவர்களை நீங்கள் பார்த்து நீங்க வேண்டியவர்கள், முக்கியமானவர்கள், விசேஷித்தவர்கள். எப்படி பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரே சூப்பர்லேட்டிவா போட்டு நம்மளை அடிச்சு தாக்கி உங்களை உயர்த்துறார். உலகம் உங்களை ஏறி மிதிச்சாலும் ஆண்டவருக்குள்ளாக நீங்க வரும்போது, சபையாகிய சரீரத்தில் ஒன்றாக இருக்கும் பொழுது, உங்களுக்குள்ள நீங்க என்ன நிலைகளில் ஆண்டவருக்காக சேவை செய்கிறது என்பது முக்கியமல்ல. நீங்க ஒவ்வொருத்தரும் சரிய பார்க்குற ரீதியில் நீங்கள் ஆண்டவருக்காக பயன்படுத்தப்படுகிறீங்களோ, ஒருவேளை யாருக்குமே தெரியாது நீங்கள் ஊழியத்தில் கர்த்தருக்காக எதையாவது செய்கிறீங்கன்னு, ஆனாலும் நீங்கள் முக்கியமானவர்கள், விசேஷித்தவர்கள். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் அவசியம், சபையில் அவசியம் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்றாருன்னா, இயேசுநாதரே இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள்ல அவர் என்ன செஞ்சாருங்க? அவர் என்ன செஞ்சார்? சரீரத்தில் இந்த உலகத்தில் வாழும்போது அவர் எல்லாராலும் தள்ளப்பட்ட, எல்லாரும் குற்றம் சுமத்தப்பட்ட பெண்ணோட போய் உட்கார்ந்து பேசி அவளை ஆண்டவருக்குள்ள நடத்தி, அவள் மூலமா ஒரு பட்டணமே ஆண்டவர் பக்கம் திரும்பும்படி ஆண்டவர் உபயோகமில்லாதவள் என்று தள்ளப்பட்டவளை கொண்டு ஒரு கிராமத்தையே ரட்சிப்புகளை நடத்த ஆண்டவர் பயன்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசுநாதர் செஞ்சாருங்க. எல்லாராலும் யாரும் அன்டச்சபிள், இதுப்பட்ட வியாதி வந்தா அவ தீட்டு அப்படின்னு ஒதுக்கினவங்க ஆண்டவர் தொட்டு சுகமாக்கினார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் உடைய சரீரத்தினால் அவர் தொட்ட உடனே இயேசுநாதர் அவளை சுகமாக்கினாரு. இயேசுநாதர் தன்னை காட்டி கொடுக்கிறவர்கள், தன்னை மறுதளிக்க போறவர்களை பார்த்து அவர்களுடைய கால்களை இயேசுநாதர் கழுவினாரு. அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், அவர் நமக்காக நிர்வாணமானார். அவர் எல்லா விதத்திலையும்
தன்னை தாழ்த்தினார். நமக்காக சிலுவையிலேயே அவர் தன்னை சிலுவையிலே மரிப்பதற்கும் ஜீவனை கொடுக்கிறதற்காக ஆண்டவரே ஆயத்தமானார். நமக்காக அவர் பல்வேறு ரீதியில கேவலப்படுத்தப்பட்டாலும் ஆனாலும் அவர் நமக்காக மரித்து இயேசுநாதர் நமக்காக பாடுபட்டதுன்ற நோக்கமே நீங்களும் நானும் எல்லா விதமான பழுது இல்லாத பிள்ளைகளாய் மகனாய் மகளாய் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அர்ப்பணிக்கும்படியாக தான் ஆண்டவர் நம்ம நடத்தினார். அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாம் எழுந்து ஜெபம் பண்ணுவோம். இந்த வேளையில் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்கணும்னு சொல்லி வேதம் சொல்லிக்கிறது. பரிசுத்த பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட வசனம் எங்கள் எல்லாரையும் ஆண்டவரே கர்த்தாவே உங்களுக்குள்ளாக பல்வேறு விதமான பன்முகத்தன்மை உடையவர்களாக இருந்தாலும் ஒரே சரீரமாய் செயல்பட வேண்டும். ஒவ்வொரு அவயமும் சரீரத்தில் இருக்கிற மேலே இருக்கிறதுனால இல்லை, கீழே இருக்கிறதுனால இல்லை, எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முக்கியமானவர்கள், விசேஷித்தவர்கள், கனம் பெற்றவர்கள் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு புதிய அடையாளத்தை நீங்கள் கொடுக்குறீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட எங்கள் சபைகளுக்குள்ள எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகள், வித்தியாசங்கள், மார்க்க பேதங்கள் இல்லாமல் ஆண்டவர் எங்களை ஒரே சரீரமாக ஒருத்தர் ஒருத்தர் நேசித்து ஒருவரை ஆதரித்து சோர்ந்து போனவங்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்த உதவி செய்யுங்க. உமக்கு துதி கன மகிமை ரட்சகமாக இயேசுவினை கேட்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்கவே மாட்டேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனான பரிசுத்த ஆவியின் அந்யோன்யம் நம்மளோட சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உங்க ஒருத்தரையும் ஆசீர்வதிக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம்ம